தினமும் குடிப்பவர்கள், வாரம் ஒருமுறை குடிப்பவர்கள், மாதம் ஒருமுறை குடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உண்மையை கேட்டுத்தான் ஆகணும். நீ எந்த மாதிரி குடிப்பவன்? தினமும் குடிப்பவன், வாரம் ஒருமுறை குடிப்பவன், மாதம் ஒருமுறை குடிப்பவன், எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையோட கேமை முழுவதும் மாற்றப்போகுது. இது குடி ஸ்டாப் செய்கிற சொல்கிற வீடியோ இல்லை, இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுற வீடியோ. தினமும் குடிப்பவர்கள், நீங்கள் இனிமேல் இந்த வீடியோவை தவறவிட்டீர்கள் என்றால் இது உங்கள் வாழ்க்கையே பெரிய தவறாகிவிடும். சாராயம் குடிப்பது ஒரு பழக்கமில்லை, அது ஒரு வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் தொலை துணி கம்பி மாதிரி. உடம்பு, குடும்பம், பணம், மரியாதை எதையும் விட்டு வைக்காது. இன்று உண்மையை முழுசா சொல்ல போகிறேன். முத்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சதும் ஒரு குடி. அதே ஒரு குடிதான் அவனுடைய வாழ்க்கையின் வேகம். தினமும் குடிப்பது உடலின் B1, B2, B6 வைட்டமினை முழுவதும் சுரண்டி குடிக்கும். கல்லீரல் டிடாக்ஸ் செய்ய வேண்டிய எனர்ஜி கிட்டாததால் உடல் நாள் தினமும் பலவீனமாகும். இம்யூனி சிஸ்டம் பாதிக்கப்படும். முகம் மஞ்சள், கண் உள்ளே குழி, வயிறு ஃபேட் அதிகரிக்கும். முத்துவுக்கு என்ன ஆனது தெரியுமா? மாலையில் ஜீவனோடு இருந்தான். அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாத அளவு களைப்பு. உடம்பு உங்கள் குடியை தாங்கிக் கொள்ளும் ஒரே உறுப்பு கல்லீரல். ஆனால் அது ஒரு எல்லை வரைத்தான். தினமும் குடிப்பதால் லிவரில் ஃபேட் படியும். அதை ஃபேட் லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ஆக டெவலப் ஆகும். அதன் பிறகு வரும் கல்லீரல் சிரியோசிஸ், திரும்ப போக முடியாத நிலை. 90% பேர் இந்த நிலை கண்டுபிடிக்கவே முடியாது. நாளைக்கு உங்கள் குழந்தை கையை பிடிச்சு அப்பா எழுந்திருங்க சொல்லும்போது உங்கள் கல்லீரல் தான் பதில் சொல்ல முடியாது. இதை யாரும் வெளியில் பேச மாட்டாங்க. ஆனால் தினமும் குடிப்பவர்களின் 70% பேர் அனுபவிக்கும் இரகசிய பிரச்சனை. டெஸ்டோஸ்டிரோன் லெவல் குறையும். விந்தணுக்களின் எண்ணிக்கை 40% வரை குறையும். ED அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் தூரம் ஏற்படும். டிஸ்பிரஷன் கூட சேர்ந்து தாக்கும். சென்னையில் வசிக்கும் கார்த்திக் திருமணத்திற்கு பிறகு 2 மாதத்தில் அவனும் மது பழக்கத்தாலும் மனைவி அருகில் வரமாட்டான். அவன் நம்பிக்கையே உடைந்தது. அவன் மாற்றிய ஒரு முடிவு, ஒரு குடியை குடிப்பதற்காக என் குடும்பத்தை இழக்க மாட்டேன் என்று அவன் மாறினான். தினமும் குடிப்பவர்கள் தெரிஞ்சா தெரியாம ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது வீட்டில் உள்ளவர்களை தினமும் காயப்படுத்துவது. குழந்தைகள் பயப்பட்டு வளர்வார்கள். வீட்டில் நம்பிக்கை குறையும். மனைவி மன அழுத்தத்தில் இருப்பாள். குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடையாது. குடிச்சா தலை மட்டும் சுழலும், ஆனால் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மனசும் சுழலுதுங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் குடிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 6000 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 72,000, 5 வருடத்திற்கு 3,60,000. இந்த பணத்தில் உங்கள் குழந்தைக்கு ஒரு ஃப்யூச்சர், உங்கள் வீட்டுக்கு ஒரு சீரமைப்பு, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எல்லாமே இருந்திருக்க முடியும். தினமும் குடிப்பவர்களுக்கு அதிகம் தாக்கும் பிரச்சனை டிஸ்பிரஷன், ஃபீவர். எதற்கும் கோபம், வேலை செய்ய மனசே வராது. உறக்கம், குழப்பம், நரம்பு பலவீனம், இதய துடிப்பு அதிகம். குடி பொருளாக இருந்தாலும் அது உங்கள் மூளையை ரீவயரிங் பண்ணிடும். திருச்சி பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் செந்தில் 15 வருடம் தினமும் குடித்தவன். ஒரு நாள் அவன் 6 வயசான மகள், அப்பா குடிக்காத நாளே என் பிறந்த நாள்னு சொல்ல அவன் கண்ணீரில் நீர் மங்கியது. அந்த ஒரு பேச்சு அவனை மாற்றியது. இன்று செந்தில் 3 வருடமாக குடிக்கவில்லை. வீடு வாங்கியிருக்கிறான். மகளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்திருக்கிறான். இவர் சொன்ன வரிகள் நான் மறக்கவே முடியாது. தினமும் குடிப்பதை வாரத்திற்கு 1 நாள், 2 நாள், 1 நாளாக குறைத்தான். தூங்கும் நேரத்தை அட்வான்ஸ் பண்ணுங்க. முன்னணி உடற்பயிற்சி 15 நிமிடம் செய்யுங்கள். காலை சூடான நீரில் லெமன் வாட்டர் குடியுங்கள். நண்பர்களை மாற்றுங்க. வீட்டில் குடிக்காத மகிழ்ச்சி சூழல் அமைக்கவும். குடியை நிறுத்த முடியாத காரணம் உங்கள் விருப்பமில்லை, உங்கள் ஒய் இல்லை. ஒய்யை கண்டுபிடிங்க, வாழ்க்கை மாறிடும்.
தினமும் குடித்தால் உடம்பு மட்டும் அல்ல, உங்கள் கனவுகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் மரியாதையும் ஒவ்வொன்றாக விட்டு போய்விடும். ஆனால் ஒரு முடிவு எடுத்தால், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் வாழ்க்கையே உன்னோடு சேர்க்குது. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் உடலுக்காக இன்றே ஒரு முடிவு எடுத்திருங்க. நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறுவது நிச்சயம். வாரம் ஒரு முறை குடிப்பவர்கள். கண்ணன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். காலை 9 மணிக்கு வேலைக்கு போகிறவன். அவன் முகத்தில் எப்பவும் சிரிப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் மாலை 6 மணிக்கு பிறகு அவன் முகத்தில் ஒரு தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ். அவன் சொல்லுவான், வாரம் ஒரு முறை குடிப்பதில் என்ன தப்பு? குடித்தாலும் அவன் உட்காரும் மேசையில் சாப்பாடு விடும்போது, காலை எழும்போது அவனோட குடும்பம் அவனோட வாசத்தையே பயந்து இருந்தது. அவன் இதை சாதாரணமாக நினைச்சான். ஆனால் அவனோட வாழ்க்கை முழுவதும் மாற்றியது ஒரே ஒரு நாள். ஒரு நாள் கண்ணன் குடித்து வந்து கதவை திறந்தான். அவனோட 7 வயது பையன் அவன் பக்கத்து வரமாட்டான். அவன் சொன்னான், அப்பா, நான் பெரியவனானதும் நானும் இப்படி வருவேனா? அந்த கேள்வி அவனோட மனசை ஒரே ஷாக். உடம்பில் நடுக்கம், இதயத்திலே பத்தி வச்ச கத்தி மாதிரி. அவன் முதல் தடவை புரிஞ்சுக்கிட்டான். குடி வாங்குறவன் ஒருத்தன்தான், ஆனால் அதனால் தவிக்கும் மக்கள் 4 பேர். வாரம் ஒரு முறை தான் குடிப்பேன், பெருமைப்படாதே. நான் கண்ட்ரோலில் இருப்பேன். ஆனால் உண்மையான மிடில் ஃபேக்ட் என்னன்னா, ஆல்கஹால் பாடியில் 72 மணி நேரம் தங்கும். ஏற்கனவே இருக்கும் டேமேஜுக்கு ஒவ்வொரு வாரமும் மேலே டேமேஜ் சேரும். லிவர் செல் மரணமடையும். பிரெயின் சிக்னல் ஸ்லோ ஆகும். கோபம், எரிச்சல் அதிகம். ஸ்லீப் குவாலிட்டி அடியோடு பாதிக்கும். வாரம் ஒரு முறைத்தான் குடிப்பேன் என்று அவன் உடலை அழிக்க செய்கிறான். மாதம் ஒரு முறை குடிப்பவரின் உண்மை. மாதம் ஒரு தடவை குடிப்பவன் அவன் நம்புகிறான், நான் சேஃப், நான் மிதமான குடிகாரன். ஆனால் சயின்ஸ் சொல்வது வேறுபட்டது. கல்லீரல் கொழுப்பு சத்து 5% அதிகரிக்கிறது. கணைய அழிச்சி ஆபத்து. டெஸ்டோஸ்டிரோன் வீழ்ச்சி. கருவுறுதல் பிரச்சனை. தூக்கத்தில் மூச்சு திணறல், பதட்டம், அச்சம். அதனாலேயே ஒர்ஸ்ட் என்னன்னா, ஆபத்து என்பது அதிர் வெண்ணெய் சார்ந்தது அல்ல, உன் உணர்வு திறனை பொறுத்தது. உன்னோட பாடி சென்சிட்டிவ்னா மாதத்தில் ஒரு முறை கூட உன் லைஃபை பிலோ 0க்கு இழுத்து போடும். டாக்டர் சொல்வார், குடியிலிருந்து பிரெயின் ரிகவராக 10 டேஸ் தேவை. ஆனால் நீ தினமும் குடித்தாலோ வாரம் ஒரு முறை குடித்தாலோ பிரெயினுக்கு ஒருபோதும் ரெஸ்ட் கிடைக்காது. இதன் மீனிங், வாழ்க்கையில் உன் டிசிஷன் மேக்கிங் 0வாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது 0. குடும்ப உறவு பலவீனம். ரெஸ்பெக்ட் 0. ஃபைனான்சியல் நிதி நிலைத்தன்மை பாதிப்பு. உடல் சுய குணப்படுத்துதல் முடியாது. அந்த நாள் இரவு கண்ணன் பாத்ரூமில் மிரர் பார்த்தான். அதில் யார் தெரிஞ்சது தெரியுமா? 1 வருடம் போனால் பிபி வரக்கூடிய முகம், 3 வருடம் போனால் சுகர் வரக்கூடிய முகம், 5 வருடம் போனால் லிவர் ஃபெயிலர் ஆகக்கூடிய முகம். அவன் தன்னை உடம்பையே பார்த்து சொன்னான், நான் என்ன செய்வேன்? தன்னையே காப்பாற்றிக்கணும் என்று முடிவு செய்தான். கோதுமை ரொட்டி, எலுமிச்சை தண்ணீர், சிறு வாக்கிங், ஃபேமிலி, கிளாரிட்டி இன் ஒர்க். இதுவெல்லாம் மெதுவாக கண்ணனோட நாளாக மாறியது. அவன் குடியை விட்டவன் இல்லை, அவன் தன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப பெற்றவன். 3 மாதத்தில் வீட்டில் சிரிப்பு, சந்தோஷம், மன அமைதி, குழந்தையின் அன்பு, மனைவி நம்பிக்கை இவை மீண்டும் பிறந்தது. நீ எவ்வளவு குடிப்பவர் இருந்தாலும் கடவுள் அல்லது இயற்கை எதையும் தடுப்பதில்லை, எச்சரிப்பது மட்டுமே. இன்றைய வீடியோ இந்த எச்சரிக்கை தான். உங்கள் விலை மதிப்பற்ற வாழ்க்கை பிரச்சனை, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் ஹெல்த், உங்கள் செல்வம். ஒரு குடி டெம்பரரி ஹாப்பினஸ்ஸான பர்மனெண்ட்டாக அழிப்பவர். ஒரு லைஃப், ஒரு ஃபேமிலி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாடி, ஒரு பிரெயின் இவையெல்லாம் பர்மனெண்ட், குடி டெம்பரரி. சிந்திங்க, நான் குடியை விட்டால் என்ன வரும்? ஹெல்த், ஃபேமிலி, லவ், ரெஸ்பெக்ட், மணி, கான்ஃபிடென்ஸ், ஹாப்பினஸ். நான் குடியை விட்டேன்னா என்ன போகும்? ஒன்றும் போகாது, வாழ்க்கை மட்டும் கிடைக்கும். இது உங்கள் வாழ்க்கை. இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் முடிவு. முதலில் உன்னை காக்க கற்றுக்கொள், அதன் பிறகு உலகம் உன்னிடம் கை கொடுக்கும். இந்த வீடியோ குடிக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் திருந்துவதற்கான வாய்ப்பை உங்கள் மூலம் அமைக்கலாம்.